நடிகரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய பர்சனல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டே இருந்தது. ஸோ அதை பற்றி தான் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களுமே ஒரு மிகப்பெரிய பரபரப்போடு வந்து காணப்பட்டது அப்படின்னே சொல்லணும். ஏன்னா அரசியலில் இருக்கக்கூடிய அவருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் மார்க்காகவே இருந்துட்டு இருந்ததுங்க. அந்த ஒரு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சங்கீதா மற்றும் விஜய் அவர்களுக்கு 1999 பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகியிருக்கு. ஸோ அப்போலேருந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தம்பதிகளாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்களும் இருக்காங்க. ஸோ ஜான்சன் சஞ்சய் மற்றும் தியா சஷா அப்படின்ற 2 பேர் இருக்காங்க. ஸோ சமீபத்தில் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர் மேலே வந்து 2, 3 புகார்களை வந்து வச்சுருந்தாங்க. அதாவது இவருக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு நடிகை கூட திருமணத்துக்கு மீறின உறவானது வச்சுருக்காரு. அதை நான் வந்து நிறைய முறை வந்து சொல்லியிருக்கேன். ஆனாலுமே அதை வந்து அவர் சரி பண்ணிக்கவே இல்லை. அவங்கள வந்து விட்டுட்டும் வரல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வச்சுருக்காங்க. அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசையில் என் மேலே வந்து வெறுப்பை காட்டிகிட்ருக்காரு. என்னை வீட்டுக்குள்ளே கூட விட மாட்டேங்கிறாரு. நிறைய பிரச்சனைகள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நான் மனசளவுலேயும் சரி உடம்பளவுலேயும் சரி ரொம்பவே வந்து காயப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து ஒதுக்கியே வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சமூக வலைத்தளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு. என்னடா ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சங்கீதா கொடுத்துருந்த கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவங்க வேற அரசியலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி ஆகியிருக்காரு. நிறைய வேலைகள் வந்து செய்துட்டு இருந்தார் அந்த தாவேக்கா கட்சிக்காக. அந்த சமயத்தில் இவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களால வந்து பொருட்படுத்திக்கவே முடியல. என்னமோ பேசிட்டு போ அப்படின்ற மாதிரி அவர் பாட்டில் அவர் அரசியல் வாழ்க்கையை வந்து பார்த்துட்டு இருந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இப்போ தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுட்ருக்காரு. ஸோ இந்த சூழ்நிலையில் இவருக்கு கிடைச்ச வெற்றி அப்படிங்கிறது ஒரு சாதாரணமானது அப்படின்னு யாராலையும் சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த வெற்றிக்காக அவர் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருக்காரு. நிறைய அவமானங்களை வந்து சந்தித்திருக்காரு. ஸோ அப்படி இருந்துமே கூட அவர் வந்து வெற்றி பெற்றார். இப்படி ஜெயிச்சிருந்துமே கூட எதிர்கட்சிக்காரங்க மற்றவங்க பார்த்து கேலியாக கிண்டலாக வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது அவருடைய பர்சனல் வாழ்க்கை தாங்க. ஸோ மனைவி சங்கீதா வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்களே அப்படின்னு எல்லாருமே வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. குறிப்பாக விஜயோடைய பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப வந்து வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. ஏன் இந்த மாதிரி தவறான புரிதல் 2 பேர்த்துக்குள்ளே ஏற்பட்டுச்சு அப்படின்றது தெரியாமல் குழம்பி போயிருந்தாங்க. ஸோ இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைங்க 2 பேருமே ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அப்பாவுக்கும் சப்போர்ட் பண்ண முடியல, அம்மாவை விட்டுட்டும் போக முடியல. அந்த ஒரு சூழ்நிலையில் 2 பேருமே வந்து அம்மா கூட தான் இருக்கிறது தான் சேஃபு, அம்மா கூட தான் இருக்கணும், அதுதான் நல்லது, அம்மாவுக்கு யாருமே கிடையாது அப்படின்றதுனால அவங்க 2 பேருமே அம்மாவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சமீபத்தில் ஜேன்சன் சஞ்சய் சிக்மா படத்தை வந்து இயக்கிட்டு இருக்காருங்க. ஸோ இந்த படத்தினுடைய இயக்கத்துக்காக அதாவது இயக்குனராக வந்து அறிமுகமாக போகிறார் தமிழ் சினிமாவில். ஸோ இந்த டைமில் அவர் வந்து நிறைய இன்டர்வியூஸ்லாம் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. அதிலலாம் பார்த்தீங்கன்னா தந்தையை பற்றி ரொம்ப வந்து ப்ரௌடாக வந்து பேசியிருக்காரு. அதே மாதிரி அம்மாவை பற்றியுமே ரொம்ப ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது சங்கீதா அவங்களும் யோசிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து குழந்தைங்களுக்காக நம்ம ஒன்றா இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. ஸோ அதனால தாங்க லாஸ்ட் பிப்ரவரியில் இருந்தே இவங்க 2 பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை அதாவது கோர்ட்டில் வந்து வந்துகிட்டே தான் இருந்துச்சு. சொல்லப்போனால் இந்த 2 வாய்தாவுமே அவரால் வந்து சரியாக அட்டன் பண்ண முடியல. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வீடியோ கால் மூலிமா வந்து அப்பியர் ஆகுங்க அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது லாஸ்ட்டாக இப்போ ஆகஸ்ட் 7 அன்னைக்கு நடந்தது கூட வந்து வீடியோ கால் மூலிமா தான் 2 பேருமே வந்து ஆஜராகியிருந்தாங்க. இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொன்னாங்க. லாஸ்ட் மினிட் அதாவது கோர்ட் வந்து முடிய போகிற சமயத்தில் சங்கீதா பண்ண விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை கொடுத்ததுங்க. குழந்தைங்களுக்காக நம்ம சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி நினச்சி நான் என்னுடைய கணவர் மேலே கொடுத்துருக்கக்கூடிய 3 விதமான மனுக்களையும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு உடனே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே விஜய்க்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. விஜய்க்கு இருந்து வந்த அந்த பிளாக் மார்க் வந்து போயிடுச்சு அப்படின்னே சொல்லணும். இனி யாரும் அவரை பற்றி தப்பாக பேச முடியாது. அவங்க 2 பேரும் அகைன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25 அன்னைக்கு அவங்களுடைய 27th வெட்டிங் அனிவர்சரி வருது. அந்த டைமில் இருந்து புதுசாக அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அவங்களுடைய ரீயூனியன் தான் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷத்தை வந்து கொடுக்குது. ஸோ பேரண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், டிவிகேயில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்காக இருக்கட்டும், தமிழக பொதுமக்களுக்காக இருக்கட்டும், விஜயோடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. குறிப்பாக விஜயோடைய பேரண்ட்ஸ்க்கு, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, குழந்தைங்களுக்கு அப்படின்னு எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷத்தை வந்து கொடுக்குதுங்க. ஏன்னா 4 இயரிங்காக கூட இவங்களால வந்து ஒன்று சேர முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் இருந்தாங்க. ஏன்னா சங்கீதா அவங்க சந்தேகப்படுற மாதிரியே தான் சூழ்நிலைகளும் அமைந்தது.
எங்கே போனாலும் எல்லாரும் ஒன்றாவே போயிட்டு இருந்திருக்காங்க. அதாவது யார் மேலே வந்து சங்கீதா அவங்க வந்து சந்தேகப்படுறாங்களோ அவங்களோடையே விஜய் அவர்கள் வந்து பயணிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து ஏற்பட்டிருந்தது. ஸோ இது குறித்து அந்த நடிகை இப்போ வந்து மனம் திறந்து பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ விஜய் அவர்கள் வந்து அவங்களுடைய மனைவியோடு சேர்ந்ததில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நான் என்றைக்குமே தலையிட மாட்டேன் அப்படின்னும், விஜய் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நட்பை தாண்டி எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது. இதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. ஏன் சமூக வலைத்தளங்களில் ஒருத்தங்களோட பேசுகிறோம், பழகுறோம், ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோம், ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் வந்து பெருசு பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக வந்து எங்களுக்குள்ளே இருக்கக்கூடியது நட்பு மட்டும்தான். நாங்கள் வந்து நட்பை தாண்டி வந்து பழகலை. யாரும் இந்த மாதிரி தப்பாகவும் வந்து கிரியேட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வேண்டுகோள் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நல்ல நண்பர்கள் கூட நம்ம வெளியில் போகிறோம், ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோம், ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம், அவுட்டிங் போகிறோம் அப்படின்றதில் எந்த தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் த்ரிஷா வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி விஜய் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. ஸோ த்ரிஷாவை பற்றி அவங்க வந்து எந்த விதமான அபிப்பிராயத்தையும் அவர் வந்து கொடுக்கவே விரும்பலை. ஏன்னா த்ரிஷாவை பற்றி அவங்களுக்கு தெரியும். அதாவது விஜயுடைய பேரண்ட்ஸ்க்குமே த்ரிஷாவை பற்றி நல்லா தெரியுங்க. ஏன்னா த்ரிஷாவை ஃபேமிலி வந்து கஷ்டப்பட்ட காலத்தில் விஜய் சாருடைய பேரண்ட்ஸ் தான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க மூலியமாக தான் அவங்க வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்காங்க. நிறைய படங்களில் வந்து நடிச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த இடத்துக்கு வந்து த்ரிஷா வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்பை வந்து நினச்சி பார்க்கும்போது கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய வழிகள் என்னன்னு தெரியும். ஸோ மிடில் கிளாஸாக இருக்கக்கூடியவங்களெல்லாம் ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் அந்த குடும்பம் எனக்கு வந்து உதவி செய்தாங்க. அந்த நன்றி கடனுக்காக நான் என்றைக்குமே வந்து அவங்கள மறக்க மாட்டேன். யார் என்ன பேசினாலும் நான் அவங்கள விட்டு விலகியும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி த்ரிஷா ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை அவங்க மீன் பண்ணி தான் என்ன பேசினாலும் என்ன நடந்தாலும் எதையுமே வந்து கண்டுக்காமே இருந்திருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த நன்றி கடனுக்காக தான். ஏன்னா, அவங்களுடைய குடும்பத்தை வந்து காப்பாற்றினதே விஜய் சாரோட குடும்பம் தான் அப்படிங்கும்போது, ஆரம்பத்தில் இருந்தே த்ரிஷாவை பற்றின எல்லா விதமான விஷயங்களுமே விஜயோட குடும்பத்துக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து யாருமே தப்பாக நினைக்கல. விஜய் சாரோட த்ரிஷா வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க, ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஒரு ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கூட யாருமே அதை தப்பாக நினைக்கல அவங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் 2 பேரும் எப்படி பழகுறாங்க அப்படின்றது. அதை வந்து த்ரிஷா ஃபேமிலியும் சரி, இல்லை விஜய் சாருடைய ஃபேமிலியும் சரி பெருசு பண்ணவே விரும்பலை. இதை வந்து சங்கீதா அவங்க தான் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதன் மூலமாக தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது. ஸோ யாரும் இதை வந்து பெருசு பண்ணாதீங்க இனிமேட்டுக்கு. அவங்க அவங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்துட்டாங்க. இதுக்காக தான் இவ்வளோ நாளாக நாங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அவங்க சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னு நான் மனசார வந்து அவங்கள வாழ்த்துறேன். என்றைக்கும் அவங்க வந்து பிரியக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்தையும் வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போது சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லணும். சங்கீதா அவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்து இனி அவங்களுடைய புதுமையான வாழ்க்கையை அவங்களுடைய குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு எல்லாருமே வந்து இறைவனை பிரார்த்தனை செய்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அப்டேட்டை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.